உடல்ல சேர்ந்திருக்க கெட்ட கொழுப்புகளை கரைக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். நாம உண்ணக்கூடிய உணவு அண்ட் நாம கடைபிடிக்கக்கூடிய வாழ்வியல் முறை இதெல்லாம் தான் நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணது. குறிப்பா நிறைய மக்களுக்கு டயபெட்டிக், ஹை பிளட் பிரஷர் அண்ட் அதிக கொலஸ்ட்ரால் மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு உணவே காரணமா இருக்கு. மேல நாம சொல்லி இருக்க நோய்கள் அதிகரிக்கிறப்போ அதோட அஃபெக்ட் ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துது. இந்த மாதிரி சூழல்ல நம்மளோட உணவு பழக்கம் அண்ட் வாழ்வியல்கள்ல மாற்றங்களை கொண்டு வரணும்னு உலகத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. குறிப்பா ரத்த நாளங்கள்ல ஏற்படுற அடைப்புகள் அண்ட் உடல்ல கெட்ட கொழுப்பான LDL லெவலை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான உணவு முறை அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து 4 வாரத்துக்கு ஓட்ஸ் சாப்பிட்டா உடல்ல குறிப்பிடத்தக்க அளவுக்கு கொழுப்புகள் கரைஞ்சிரும்னு ஆய்வுகள்ல சொல்லப்படுது. டெய்லி 25 இருந்து 35 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டா உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகளோட அளவு குறைஞ்சிருமா. அதிக நார்ச்சத்து கொண்ட ஓட்ஸ் நம்ம உடலின் கொழுப்பு சத்து உறிஞ்சும் நடவடிக்கையை தடுக்குது. சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, லெமன், கிரேப்ஸ் மாதிரி சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கிட்டா நம்ம உடல்ல LDL கொழுப்பு அளவு குறையும். சிட்ரஸ் பழங்கள்ல உள்ள கரையும் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பெக்டின் மாதிரி சத்துக்கள் கொழுப்பை குறைக்குது. நாள்தோறும் 50 கிராம் அளவுக்கு நட்ஸ் சாப்பிட்டு வந்தா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு தெரிவிக்குது. நட்ஸ்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இவையெல்லாம் இதய நலனை மேம்படுத்த உதவுது. கொழுப்பு மீன்கள், ஒமேகா ஃபேட்டி ஆசிட் சத்து நிறைஞ்ச மீன்களை தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டா கெட்ட கொழுப்புகளோட அளவு குறையும். முழு தானியங்கள், பார்லி, சிறுதானியங்கள், ஓட்ஸ் மாதிரி அனைத்து விதமான தானியங்கள்ல நார்ச்சத்து நிரம்பி இருக்கு. இது நம்ம உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சு இதய நலனை மேம்படுத்தும். இது மட்டும் இல்லாம முழு தானியங்களை நாம எடுத்துக்கிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அண்ட் மெட்டபாலிசம் நடவடிக்கைகளும் மேம்படும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.